விடிகாலையில் சஞ்சய் யாராவை அரி எழுப்பினான். சிறிது நேரத்தில் நம் மலை ஏறணும், வெரசாக கிளம்புங்கள் என எழுப்பி அந்த இருட்டில் அருவிக்கரை அழைத்து போய் வந்தான். நேற்று இருந்த வீட்டுக்கு திரும்ப வந்தபோது ஆத்திரை அங்கு இருந்தான். இருவரும் வந்தவுடன் கிளம்பலாமா என கேட்டான். சஞ்சய், அம்மா எங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்து விடுகிறோம், அறையினுள் போனார்கள். ஆத்திரை உள்ளே சென்று பார்த்தபோது நிறையா ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள், சாக்லேட், பிஸ்கட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், மருந்து பொருட்களும் இருந்தன. இது எதுவுமே மலைக்கு தேவையில்லை என நினைத்தவள், ஆத்திரை, உங்கள் பொருட்கள் அங்கேயே பத்திரமாக இருக்கட்டும், திரும்பி வரும்போது அதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்றாள். ஆரா, எல்லா திங்ஸையும் பிடுங்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம், எங்கள் பொருட்களை நாங்கள் வச்சுக்கிறோம், எல்லாத்துக்கும் உங்கள் பின்னாடி நாங்கள் அலைய வேண்டுமா என கேட்டான். ஹரி, உங்கள் பையை தூக்கிக்கிட்டு மலையில் ஏற முடியாது, அதனால தான் பெரியம்மா வேணான்னு சொல்லுது. ஆரா, ஆமாம், உங்கள் பெரியம்மா பெரிய ராஜமாதா சிவகாமி தேவி சொல்லிட்டா அதுவே கட்டளை, கட்டளையே சாசனம் என முணுமுணுத்தான். சஞ்சயும், ஆமாமச்சி அப்படி தான் இருக்காங்க, ஆனால் நீ தான் பாகுபலி மாதிரியும் இல்லை, பல்லாள தேவன் மாதிரியும் இல்லை என சொன்னான். ஆரா டைரியும் பால் பென் பேனாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டான். சஞ்சய், மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த பெரியவரை காணோமே, அவர் வரலையா என்றான். ஹரி, பெருசு நேத்தே கிளம்பிட்டாரு, இருந்துட்டு போலாம் என்றால் பெருசு கேட்காமல் நேத்தே போய்விட்டது. ஆத்திரை, ஹரி, சஞ்சய், ஆரா என நால்வரும் புறப்பட்டனர். மலையடிவாரத்துக்கு வந்தவுடன் ஆத்திரை இருவரையும் ஒரு கல்லில் அமரச் சொல்லிவிட்டு இருவரிடமும் போக வேண்டிய தூரத்தை பற்றியும் இடங்களை பற்றியும் விவரமாக சொல்ல ஆரம்பித்தார். ஆத்திரை, நாம் போக வேண்டிய வேங்கை மலை இங்கிருந்து 7 காத தொலைவில் உள்ளது. சமதரையில் வாகனத்தில் 7 காதம் போவது என்பது எளிதான ஒன்று. காட்டு மிருகங்கள் இருக்கும் மலைக்காட்டில் 7 காதம் நடந்து போவது என்பது சவாலான காரியம். போக வேண்டிய தூரத்தை 5 பகுதிகளாக பிரித்து கணக்கிட்டு உள்ளோம். 4 காடுகளும் ஒரு நீர்த்தேக்கம் உள்ளது. ஆனைக்காடு, தேனீக்காடு, தேக்கம் எனும் ஏரி, பாம்புக்காடு, கடைசியாக வேங்கைக்காடு. இவை அனைத்தையும் தாண்டி போனால்தான் வேங்கை மலையை அடைய முடியும். இத்தனை தூரத்தையும் நாங்கள் விரைவாக கடந்து போய்விடுவோம். நீங்கள் புதிதாக இருப்பதால் உங்களை இவ்வளவு சீக்கிரமாக அழைத்து வந்துள்ளோம். மாலை இருள் வரும் முன் நாம் பாதுகாப்பான இடத்தை அடைந்தாக வேண்டும். அதற்கேற்றவாறு வேகமாக பாதையை கடக்க வேண்டும் என்றான். சஞ்சய் ஆராவிடம், மச்சி, காதம்னா எவ்வளோ கிலோமீட்டரா மச்சான் என கேட்டான். ஆரா, 16 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மச்சான் என சொன்னான். சஞ்சய் கோபமாக, ராஜமாதா நம்மளை என்ன உசைன் போல்டுன்னு நினச்சதா? 100 கிலோமீட்டர் எப்படி ஒரே நாளில் போக முடியும்? ஆத்திரை, அங்கே என்ன சத்தம் என கேட்டவுடன் சஞ்சய், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா என சொன்னான். ஆத்திரை, நமக்கு பேசுறதுக்கு நேரமில்லை, நடந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம போகிறது ஆனைக்காடு. நிறைய இடத்தில் ஆனை கூட்டங்கள் இருக்கும். ஆனை கூட்டங்களுக்கு பக்கத்தில் போகாமல் இருக்கணும். அது உங்களை எதுவும் செய்யாமல் இருக்க நீங்கள் உங்கள் வழியில் போய்கிட்டு இருக்கணும். வழியை மறித்து ஏதாவது ஆனை கூட்டம் அடைத்து நின்றால் கூட்டம் களைஞ்சு போகிற வரைக்கும் தொலைவில் காத்திருக்க வேண்டும். வழியில் ஏதாவது ஒற்றை யானை தென்பட்டால் அதன் பார்வையிலிருந்து தொலைதூரத்தில் நாம் இருக்க வேண்டும். நெருப்பு காட்டு மிருகங்களுக்கு ஆகவே ஆகாது. எனவே எந்த இடத்திலும் நெருப்பை வளர்த்து புகையை உண்டாக்கக்கூடாது என்றார். ஆத்திரை சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டேன், பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஹரி செல்ல வேண்டிய பாதையை காட்டியபடி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தான். ஒரு சிறிய மலை ஏறி இறங்கினர். அங்கு சிறிய நீர்க்குட்டை இருந்தது. அதை சுற்றி யானை கூட்டம் நின்றிருந்தது. யானை கூட்டம் பாதையிலிருந்து தூரமாகவே இருந்தது. ஆனை கூட்டம் சரிவிலிருந்து நீர்க்குட்டையில் இருந்தது. மேட்டில் இருந்து காணும்போது எங்கு நோக்கினும் பசுமையாக, நடுவில் ஒரு நீர்க்குட்டையும் ஆனை கூட்டங்களும் ரம்மியமாக இருந்தது. ஆராவும் சஞ்சயும் நடப்பதை விட்டுவிட்டு அங்கிருந்து ரசிக்க ஆரம்பித்தனர். ஆரா, ராஜமாதா மட்டும் கேமரா மொபைல் எடுத்து வர அனுமதிச்சு இருந்தால் ஃபோட்டோ எடுத்து இருக்கலாம் என சொன்னார். இருவரும் நின்றவுடன் ஆனை கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. குட்டிகளை நடுவில் அனுப்பிவிட்டு பெரிய யானைகள் சுற்றி கமாண்டாக்கள் போல நின்று பிளிர ஆரம்பித்தன. ஆனைகள் பிளிருவதை பார்த்தவுடன் ஹரி திரும்ப வந்து
ஏன் நிற்கிறீங்க? உங்களால் தான் யானை கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கத்தினா நிறைய யானை வந்துருங்க. வாங்க வேகமாக போயிடலாம் என்றான். ஹரி சொன்னதை கேட்டவுடன் நண்பர்கள் இருவரும் நடக்கத் தொடங்கினர். யானைகள் செம சார்பில் அமைச்சு, அது நம்ம எவ்வளோ தூரத்திலிருந்து நம்மளை நோட் பண்ணியிருக்கு பாரு, சஞ்சய் சொன்னான். ஆரா ஹரியிடம் முதுமலையை விட இங்கே ஏன் யானை அதிகமாக இருக்கு என கேட்டான். ஹரி, முதுமலையில் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. வலசை பாதையில் மக்கள் வீடு ஹோட்டல் கட்டி வச்சுட்டாங்க. இங்கே அவ்வளவா கூட்டம் இல்லை. மூங்கில் புல்லும் அதிகமாக இருக்கு. அதனால யானை கூட்டம் இங்கே தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த காட்டை யானை காடுன்னு சொல்கிறோம் என்றான். ஆத்திரை அரியை விட வேகமாக மலையை கடந்து போய்கொண்டே இருந்தான். அரி இவர்களின் நடைக்கு தகுந்தவாறு மெதுவாக அழைத்து போனான். செங்குத்தான ஒரு மலைமுகட்டில் ஏற ஆரம்பித்தனர். பாதி தூரம் போவதற்குள் இருவருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இருவரும் அமர்ந்து விட்டனர். அரி சுரை குடுவையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். சஞ்சய் அரியிடம் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்றான். அரியோ, நாம இன்னும் ஒரு காதமே தாண்டல, இன்னும் 6 காத தூரம் போகணும் என சொன்னான். சஞ்சய், ராத்திரிக்கு போய்விட முடியுமா என கேட்டான். அரி, நீங்கள் நடக்கிற வேகத்தை பார்த்தா நம்ம நாளைக்கு ராத்திரி தான் போய் சேர முடியும் என்றான். மூவரும் மீண்டும் மலை ஏறத் தொடங்கினர். மலை ஏற்றங்களில் ஏறும்போது இருவரும் புதியதாக இருந்ததால் ஏற மிகவும் சிரமப்பட்டனர். சஞ்சய் ஆராவிடம், ராஜமாதா சொன்னது சரிதாண்டா, நம்மளால் வெறும் கையை வீசிக்கிட்டே மலையில் ஏற முடியல. லக்கேஜ் எடுத்து வந்திருந்தா நம்ம எப்படி இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்க முடியும்? கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க என சொன்னான். ஆங்காங்கே நின்றிருந்த யானை கூட்டங்கள் மறைந்து ஒரு தெளிவான சரிவை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். ஒரு மலைச்சரிவு முழுவதும் வண்ண வண்ண பூக்களால் நிறைந்திருந்தது. விதவிதமான பெயர் தெரியாத பூக்களால் அந்த மலைச்சரிவில் முழுவதும் நறுமணம் கமழ்ந்து இருந்தது. ஆத்திரை அங்கு இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள். அரி தான் கொண்டு வந்திருந்த மூட்டையை திறந்து தினைமாவும் தேனும் கலந்த உருண்டைகளை கொடுத்து இருவரையும் சாப்பிடச் சொன்னான். அரி அங்கிருந்த நீர் சுனையில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்தான். தண்ணீர் சுத்தமாகவும் சுவையாகவும் இருந்தது. சாப்பிட்டு சிறிது நேரம் அமர்ந்த பின் ஆத்திரை போகலாமா என கேட்டு கிளம்பினான். ஆரா, ராஜமாதாவின் கட்டளை வந்தாச்சு, கிளம்பலாம்டா என்றான். ஹரி வேகமாக நடக்க ஆரம்பிக்க இன்னும் 10 நாளிகை மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அதன் பிறகு இரவு ஆகிவிடும் என சொன்னான். சஞ்சய், யார்கிட்டையும் வாட்சி இல்லை, நீ எப்படி நேரம் சொல்ற என ஹரியிடம் கேட்டான். எங்க ஊர்ல பரிதி வட்டம் வரைந்து சிறு வயதில் நேரம் பார்த்து கத்துக்குவோம். போக போக நிழலை பார்த்தே நேரம் சொல்ற அளவுக்கு பழகிடுவோம் என்றான். சஞ்சய், பெரிய ஆளுக தான் என்றான். சஞ்சய் ஆராவிடம், மச்சி, வேங்கை மலை ட்ரிப் எந்த கம்யூனிகேஷன் டிவைஸும் இல்லாத பிக் பாஸ் ஷோ மாதிரி இருக்கு மச்சி என்றான். ஆரா ஹரிக்கிட்ட, ரொம்ப நேரமாக நடக்கிறோம், எந்த யானை கூட்டத்தையும் காணோம் என கேட்டான். ஹரி, நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது தேனீக்காடு. இங்கு தேனீக்களும் மதுவண்டுகளும் எறும்புகளும் மட்டுமே இருக்கும். இந்த காட்டுக்குள்ள யானைகள் வராது. ஆராவும் சஞ்சயும் பலவித கேள்விகளை ஹரியிடம் கேட்டுக்கொண்டே வந்தனர். ஹரியின் பதில்களில் இருந்த இயற்கை அறிவை கண்டு வியந்தனர். மாலை மயங்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் சென்ற பாதை பெரிய ஏரிக்கரையை அடைந்தது. ஏரியின் அருகில் போகாமல் காத்திருந்த ஆத்திரை அனைவரையும் அருகில் இருந்த பெரும் பாறையின் பக்கம் அழைத்து வந்து ஒரு திருகை திருப்பியவுடன் பாறை நகர்ந்து ஒரு ஆள் செல்லுமாறு வழிவிட்டது. அனைவரும் உள்ளே போனவுடன் பாறையை மூடிவிட்டார்கள். அது பெரிய விசாலமான குகையாக இருந்தது. 3 தனி அறைகள் இருந்தது. வெளியே இருந்து வெளிச்சம் ஒரு துளையின் வழியாக உள்ளே வந்தது. வெளிச்சத்தை கண்ணாடி போன்ற பாறைகளின் மூலம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு பிரதிபலிக்கச் செய்து குகை முழுவதும் வெளிச்சமாக இருந்தது. எங்கிருந்தோ குளுமையான காற்று உள்ளே வந்தது. ஒரு நீர் சுனையும் உள்ளே இருந்தது. ஹரி இரவு உணவுக்கு வரும்போது வழியில் இருந்த மரங்களில் இருந்து பழங்களையும் வரையாட்டு பாலையும் கறந்து கொண்டு வந்திருந்தான். ஆரா ஹரியிடம், பாதி தூரம் கடந்து இருப்போமா என கேட்டான். ஹரியும், ஆமாம், பாதி தூரம் கடந்து வந்துவிட்டோம். இனிமேல் நாம் செல்லும் பாதையில் நிற்கக்கூட முடியாது. வேகமாக ஓடுவது போல விரைவாக கடக்க வேண்டும்.
அதனால்தான் ஆபத்தில்லாத இடமாக இருப்பதால் இங்கே இரவில் தங்கிவிட்டோம் என்றான். சஞ்சய் அரியிடம், இனி ஏன் நாம் வேகமாக ஓடி கடக்க வேண்டும் என்று கேட்டான். இனி வரும் 3 காத தூரமும் பாம்பு காடும் வேங்கை காடும். அங்கு நிற்பது, தங்குவது, ஓய்வெடுப்பது மிகுந்த ஆபத்தானது. அதனால் அந்த காடுகளை ரொம்ப சுருக்கா கடக்க வேண்டும். சிறிது நேரம் பேசாமல் மனதில் கணக்கு போட்டு பார்த்த சஞ்சய், என்னது 50 கிலோமீட்டர் புலியும் பாம்பும் இருக்கிற காட்டுக்குள்ள நடந்து போகணுமா என்றவன், ஐயோ, என்னை கொன்று பால் ஊத்தாமல் விடமாட்டாங்க போல இருக்கே. திரும்பி போடலாம்னா யானை பாதையில் தெரியும், காட்டில் 50 கிலோமீட்டர் நடக்கணும். ஐயனாரப்பா, நீ தான் உன் பிள்ளைய கூட இருந்து காப்பாற்றணும் என வேண்டினான். சிவா முதல் புத்தகத்தை படித்து முடித்தவுடன் மறுநாள் காலையில் புரொஃபசர் பாரிக்கு கால் செய்தான். பாரி சாரின் மொபைல் ரிங் போய்கொண்டே இருந்தது, எடுக்கவில்லை. சில மணி நேரம் கழித்து மீண்டும் முயற்சித்த போதும் அதே நிலையில் இருந்ததால் அவரை நேரில் போய் சந்தித்து வரலாம் என அவரது வீட்டிற்கு வந்தான். சிவா வந்து பார்த்தபோது புரொஃபசர் பாரியின் வீடு பூட்டி இருந்தது. சிவா மீண்டும் அவருக்கு கால் செய்தபோது அவரது மொபைல் போன் வீட்டின் உள்ளே இருந்து ரிங்டோன் சத்தம் கேட்டது. சிவா பாரிசார் வீட்டிலேயே மொபைலை வைத்துவிட்டு எங்கோ போய்விட்டார் என புரிந்து கொண்ட அங்கிருந்து கிளம்பி விட்டான். சிவா ஹாஸ்பிட்டல் போய் வழக்கமாக வரும் பேஷண்ட்களை பார்த்துவிட்டு 15 நாள் விடுமுறை எழுதி கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தான். அன்று மாலையே 2வது புத்தகத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். புத்தகத்தின் வேங்கை மலை பற்றியும் அங்கு வாழ்ந்த மக்களையும் அவர்களுக்குள்ளே இருந்த பிரிவினைகளை பற்றியும் எழுதியிருந்தது. வேங்கை மலையில் இருக்கும் அயிலுழுவன் குலத்தினர் தங்களை பழங்குலமான செம்மல் குலத்தவரின் மரபில் வந்தவர்கள் என்பதாகவும், மலை குகையில் மறைந்து இருக்கும் செம்மல் குலத்தின் கருவூல நகரான கந்தரம் என்னும் நகரை காத்து வருவதாகவும், மூதாதையர் குகை என்னும் கந்தரத்தில் தான் அந்த பொக்கிஷ கருவூலமோ அல்லது பொக்கிஷத்தை விட மேலான ஏதோ ஒன்று அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக எழுதியிருந்தார். ஆதியிலிருந்து வேங்கை மலையை காத்து வந்த அயிலுழுவன் குலத்தினர் இந்த புத்தகம் எழுதிய காலத்துக்கு 200 ஆண்டுகள் முன் 2 பிரிவாக பிரிந்தனர். 2 பிரிவினரும் மூதாதையர் குகையின் காவல் உரிமைக்காக சண்டையிட்டு கொள்கின்றனர். இவர்களின் சண்டைக்கு இடையே புதிதாக அராதி என்னும் நாடோடி கும்பல் வேங்கை மலைக்கு வந்து அங்கேயே வாழ ஆரம்பித்து விட்டனர். ஆரம்பத்தில் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் போலிருந்த அராதி குலத்தினர் போக போக மூதாதையர் குகையை கைப்பற்றுவதற்காக இரகசியமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர். ஆராதிகளின் நோக்கம் தெரிந்த பின் அவர்களை துரத்த யுத்தம் நடத்த வேண்டி இருந்தது. இதனால் 2 பிரிவினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அவர்களை துரத்தினர். தப்பி பிழைத்த சில அராதி மக்கள் சிலர் மலையில் அங்கங்கே மறைந்து வாழ்ந்து நாச வேலை செய்ய தொடர்கின்றனர். அராதியினர் துரத்தப்பட்ட பின் மீண்டும் அயிலுழுவன் கூட்டத்தினர் உரிமை போராட்டம் தொடர்ந்து மலையின் மேலே 2 தொட்டிகள் ஊர்கள் தோன்றியது. காவலுக்கு கீழே வந்த மக்கள் அடிவாரத்தில் தங்கி அதுவும் ஒரு தொட்டியானது. பொக்கிஷத்தை அடைய நினைத்தாலும் காட்டுக்குள் போவது எளிதானது இல்லை. அப்படியே போனாலும் அவர்களின் உதவியின்றி குகையை கண்டுபிடிக்க முடியாது. மூதாதையர் குகை இருக்கும் இடத்த குலமூப்பர் மற்றும் குலத்தலைவர்களே அறிவர். அந்த இரகசியத்தை அவர்களை கொன்றால் கூட வெளியே சொல்ல மாட்டார்கள். வேங்கை மலையைச் சேர்ந்தவர்கள் மலையை விட்டு இறங்குவது அவமானமாக நினைத்தனர். மலையை விட்டு இறங்குவது என்பது அபூர்வமான செயலாக இருந்தது. உணவு, நடைமுறை கல்வி, சித்த மருத்துவம் என பல துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். காவலுக்கு அடிவாரத்தில் வசிக்க அயிலுழுவினர் புதிதாக யாரையும் மலைக்கு ஏற விடாமல் காவல் காத்தனர். புதிதாக யாரும் மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களின் குலதெய்வத்திடம் வாக்கு கேட்டனர். வாக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் மலைக்கு செல்பவர்களுக்கு விஷமுறிவு மருந்துகள் கொடுத்து அந்த விரட்டி தைலம் பூசி மேலே அனுப்பி வைத்தனர். தலைமுறையாக மலை மீது இருக்கும் பொக்கிஷ ரகசியத்தை காவல் காத்து பாதுகாப்பாக வைத்தனர் என தெள்ளந்தெளிவாக விவரமாக 2ஆம் புத்தகத்தில் எழுதியிருந்தது. சிவா மீண்டும் புரொஃபசர் பாரியை தொடர்பு கொள்ள கால் செய்தான். பாரி கால் அட்டன் செய்யவில்லை. சிவாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பாரிசாருக்கு ஏதேனும் ஆபத்து வந்து இருக்குமோ என்று சந்தேகப்பட்டவன், என்ன செய்யலாம், வீடு பூட்டி இருந்தது, சாவியும் இல்லை, பின்பக்கமாக வீட்டு உள்ளே போகலாமா என நினைத்தான். வீட்டினுள் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து இருந்தால் ரகசியமாக போனால் தன்மேல் பழி விழும் என்பதால் அதையும் தவிர்த்து விட்டான்.
போலீசிடம் போகலாம் என்றாலும் சரியாக எந்த விஷயம் தெரியாமல் போலீசிடம் எப்படி போவது என யோசித்தான். சரி, காலையில் நேரில் போய் பார்ப்போம் என முடிவு செய்தான். நடு இரவில் வேங்கை மலையின் பாம்பு காட்டின் மலை உச்சியில் சிதைந்த வீட்டின் முன் நின்ற எயினி அங்கிருந்த சிதிலங்களை பார்த்து, நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இங்கு வரப்போகிறார்கள். அனைவரையும் ஒரே நேரத்தில் பலியாக்கி அவர்களின் இரத்தத்தை கொண்டு நமது ஆன்மாக்களை அமைதியுற செய்ய போகிறேன் என்றார். நீ நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் உனக்கு என் துணை வேண்டும் என்று ஒரு குரல் கேட்டது. யார் என திரும்பாமல், நீயும் அந்த குலத்தவன் என்பதை மறந்து விட்டாயா என்று கேட்டார். உனது லட்சியத்தை அடைய நான் யாராக இருந்தாலும் என் உதவி கட்டாயம். அது இல்லாமல் நீ அவர்களை அழிக்க முடியாது என்றான். அவர்களை நீ நெருங்காமல் இருக்க என்ன கவச வித்தை செய்ய வேண்டும் என அவர்களுக்கு தெரியும். அதனால் நீ அவர்களின் அருகில் கூட உன்னால் போக முடியாது. என்னால் உள்ளே சென்று பாதுகாப்பை உடைக்க முடியும். அதை நான் செய்தால் மட்டுமே உன்னால் அவர்களை அழிக்க முடியும் என்றான். எயினி, நான் அவர்களை அழிப்பதால் உனக்கு என்ன பயன் என கேட்டார். பரம்பரையாக எங்கள் குடும்பத்தினர் 2ஆம் தர மக்களாய் மதிக்கப்படுவது மாறும். மேலும் நீ பட்டணத்தில் இருந்து வரவழைத்தவன் இப்ப எங்கே இருக்கிறான் என தெரியுமா என கேட்டார். எயினி மலையை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பான் என்றது. அவன், அவ்வளவுதான் உனது திறமை என்றவன். அவன் இப்போது இதே இடத்தில் தேக்கத்தின் மறுகரையில் தேனீக்காட்டின் குகையில் இருக்கிறான் என்றான். உன்னால் அவர்களை உணர முடியாது. அவர்களின் கவச வித்தை அப்படி. அதை நான் உடைத்தால் நீ அவர்களை அழிக்க முடியும் என்றான். எயினி, கவசத்தை உடைக்கும் உன்னால் அவர்களை அழிக்க முடியாதா என கேட்டவுடன், நேரடியாக அவர்களை எங்களால் கொல்ல முடியாது, குலவாக்கு தடுக்குகிறது என்றவனுக்கு பதில் உரைக்காமல் எயினி அங்கிருந்து மறைந்து விட்டான். குகையில் நிஷ்டையில் இருந்த ஆத்திரை ஏதோ விபத்து வருவதை உணர்ந்தவள் குகைக்கு வெளியே நடப்பதை அறிய நினைத்து அவளது உடல் கூட்டை விட்டு வெளியே வந்தாள். குகையின் மேல் இருந்த குன்றின் மேல் சென்று நின்றாள். சிறிது நேரத்தில் பாம்பு காட்டின் உச்சியில் இருந்து வந்த மின்மினி பூச்சிகள் வரிசை கட்டு வந்து குகையின் நுழைவாயில் முன் பெண்ணாக மாறியது. குகையை ஊடுருவி உள்ளே செல்ல முயற்சித்து முடியாமல் சினத்தை காட்டின் மேல் காட்டியது. எயினியின் பார்வையில் இருந்து வந்த எரிமலை குழம்பால் பூக்காடாய் இருந்த வனம் தீக்காடாக மாறியது. குகையினுள் செல்ல மீண்டும் முயற்சித்து விட்டு முடியாமல் மறைந்து போனது. எயினி மறைந்தவுடன் ஆத்திரை காட்டின் காவலரான பஞ்சபூதங்களில் வருணனை வேண்டினான். பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. எயினி மீண்டும் பாம்பு காட்டின் உச்சிக்கே வந்தபோது அவன் அங்கேயே இருந்தான். எயினியை நோக்கி, என்ன, எதிரிகளை அழித்து விட்டு வருகிறாயா என்று ஏளனம் செய்தார். உனது மூடத்தனமான சினத்தை விட்டு என்னுடன் சேர் என்றார். பகைவனாகிய உன்னுடன் சேர்வதற்கில்லை என்றவுடன், நீ இப்போது செய்த மூடத்தனம் புரிகிறதா என்றான். நீ வந்து போனது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நீ உண்டாக்கிய தீயை மலையை வரவழைத்து அணைக்கிறார்கள். மேலும் கவச வித்தையில் இருப்பவர்களை உன்னிடம் அடையாளம் யார் காட்டி இருப்பார்கள் என்பதையும் உணர்ந்து இருப்பார்கள். நீ மேலும் மேலும் மூடத்தனம் புரியாமல் என்னுடன் சேர்ந்து விடு என்றான். எயினியும் அவன் சொல்வதில் இருந்த உண்மையை உணர்ந்து அவன் கூட சேர உடன்பட்டது. எயினியிடம் ஒரு நிபந்தனை விதித்தான். உனது லட்சியத்தை அடைந்து விட்டதும் எனக்கும் என் குடும்பம் மற்றும் என் பரம்பரையினருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்ற வாக்கை கேட்டான். எயினியும் அவன் செய்ய போகும் உதவிக்காக தன் உயிராய் நினைக்கும் சிதைந்த வீட்டின் சத்தியமாக எதுவும் செய்ய மாட்டேன் என வாக்கு கொடுத்து உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டது.